அப்படி நம்ம யாவரும் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாகவும் இந்த நாளின் ஆராதனையில் தேவன் நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாரும் வாயை தருங்க. பா, இந்த 6 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தில் முதல் ஓய்வு நாள் கால வேளையில அப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை ஒரு விசை எங்களை குற்றங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் மன்னிப்பீராக சொல்லி எல்லாரும் வாயை தருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மக்களை துரிதமாய் கொண்டு வந்து வந்திருக்கிறதான பிள்ளைகள் இடத்துல தேவ மகிமையும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக விசேஷித்தமாய் இந்த நாளின் திருவிருந்த ஆராதனையில் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கிய விருந்தில் பங்கு கொள்ளும்படியாக இந்த நாளின் வார்த்தையில தேவன் ஒவ்வொரு மனதில் தேவன் பேசும்படியாக கஷ்டமா ஜெபிங்க பார்க்கணும். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருந்தவரே அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? சேர்ந்து பாடுவோமா? கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சேர்ந்து படம். நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சேர்ந்து பாடுவோமா? நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி. தேவைகளாயிரும் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகளாயிரும் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை பார்க்கிலும் பெரியவ நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவ நீரல்லோ, தேவையை காட்டில் பெரியவ நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவ நீரல்லோ, நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி. சேர்ந்து பாடுவோமா? நீங்க தான்பா. கரங்களை உற்சாகமா தட்டி, நீங்க ஒருவர் எங்கள் நம்பிக்கையாய், வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில். சேர்ந்து பாடுவோமா? கலங்கின நேரங்களில் உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்க தான்பா. சேர்ந்து கரங்களை தட்டி, நீர் ஒருவரே.
சேர்ந்து பாடுவோமா? நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. மனுஷனின் தூஷணை மனமறை வடிவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமறை வடிவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு பொதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு பொதும் கலக்கமில்லை. நீங்க தான்பா. சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோமா? வேறு துணை இல்லை, நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும். சேர்ந்து பாடுவோமா? நீங்க தான்பா. இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாள்ல வந்திருக்க தேவச்சனமே, நீர் ஒருவரே என் நம்பிக்கை, துளை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு குறை இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா? இன்னும் முழுசா வரல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 6 மாதங்கள் நம்பின தேவன் இந்த 7ஆம் மாதத்திலும் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. 2வது பாடலாக கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சியை தருவார் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். சேர்ந்து பாடுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். சேர்ந்து பாடுவோமா? உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சியை, ஒரு விசுவாசத்தோட, உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். சேர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவ சொல்லி நடக்காததேது, அவ வார்த்தை தரையில் விடாது. சேர்ந்து படமா? அவ சொல்லி நடக்காததேது, அவ வார்த்தை தரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட செய்வா. சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட செய்வா. தொடர்ந்து துதி செய் மனமே, பெருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. சேர்ந்து பாடுவோமா? நீத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே
உயர்த்தி பணிவா, கிருபை எனும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா, தொடர்ந்து துதி செய். கரலை தட்டி பாடுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை வாயை திறந்து யாரை கைவிட மாட்டாரா? உட்கார்ந்துட்டு வடை சுடுறவங்களாலும் கை விட்டுருவாரு. ஆமே, எப்படி வடை சுடுறீங்க? ஓசையுள்ள எத்தனை பேருக்கு ஓசை வருதுன்னு எனக்கு தெரியல. ஆமே, இப்ப நம்ம கைகளை தட்டி பாட போறோம். ஆமே, அந்த ஒரு வார்த்தை மாத்திரம், துதிப்போரை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இம்மட்டும் நடத்தின தேவன் இந்த 7ஆம் மாதத்திலும் நம்மளை கைவிடாமல் நடத்த போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோ இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை சேர்ந்து பாடுவோமா? துதிப்போரை கைவிட மாட்டார். கடைசியாய் துதிப்போரை, துதிப்போரை. கர்த்தர் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தானே அருமையான சிஸ்டர், அருமையான ரமணி சிஸ்டருடைய தாயார் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 17ஆம் சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 17. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் என்று பிறப்பிக்கும் என் விண்ணப்பத்திற்கு சொல்லி செவி கொடும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறது. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உம்மை நம்பியவர்களே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களில் என்று உமது வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளக்க பண்ணும். என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கு, என்னை சூழ்ந்து கொள்கிற பிறனான பகையினருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நாங்கள் சொல்லும் பாதைகளில் இப்போது எங்களை வளைத்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவை நீ எழுந்திருந்து அவருக்கு எதிரிட்டு அவனை மடக்கடிக்கும். கர்த்தாவை என் ஆத்துமாவை துர்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்பிவியும். நானே நீதியின் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் வீழ்த்திருந்த போது உமது சாயலாய் திருப்தி ஆவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ. அவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 3ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும், நான் திரும்பவும் சொல்றேன், 3ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? நீர் என் இருதயத்தை உம்மை நம்புகிறவர்களை கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. சரியாய் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த நாளுக்குண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1081ஆம் பக்கத்துல இருக்கு. அல்லேலூயா. நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாட்டுக்கு சூப்பரா இருக்குமா? சுமையா இருக்கும், பாரமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உங்களுடைய நுகம் இந்த 6 மாதம் எவ்வளவு பெரிய சுமையா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையா இருந்தாலும், அது குடும்பமான கஷ்டம், வியாதி என்னும் கஷ்டம், போராட்டம் என்னும் கஷ்டம், சமாதான குறைச்சல் என்னும் கஷ்டம், உங்களுடைய பண கஷ்டங்கள், உங்களுடைய எப்படி சொல்றது சமாதான குறைச்சல் என்னும் கஷ்டம் எதுவா இருந்தாலும் உங்கள் மேல் சுமத்திருந்தால், அதை தான் என் தேவன் இந்த மாதத்துல சொல்லுகிறார், உன் நுகம் இனி இந்த நாள் முதற்கொண்டு முறிக்கப்படும். ஹல்லேலூயா. 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 நுகம்னா பாரம், சுமை. ஹல்லேலூயா. 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 பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. இந்த மாதத்துல முறிக்கப்படும். சொல்லும் போது கரெக்டா சொல்லுங்க. நுகமுக்கும் முகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. முகம் முறிக்கப்படணும்னா மூஞ்செல்லாம் உடைச்சிடுவாங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய நுகம் அது என்னவா நுகமாய், வம்சவழியில வந்த சாபமாய் இருக்கலாம், உங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த சாபமாய் இருக்கலாம். இதை எல்லாவற்றையும் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும், உங்களுடைய சரீரத்திலிருந்தும், உங்கள் குடும்பத்திலிருந்தும் இந்த மாதத்துல என் தேவன் முறிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த 6 மாசமா நான் காத்திருந்த காரியம் பாஸ்டர் இந்த 7ஆம் மாதத்துல மாறுமா கேட்டீங்கன்னா நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் டீடைலான சப்ஜெக்ட், கொஞ்சம் என் கூட வந்தாதான் புரியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வாக்குத்தத்தம் மதில் மேல் பூனை மாதிரி. ஆமென். யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். நுகம் அப்படியே இருக்கவும் செய்யும், நுகம் முறிக்கவும் படரும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசின் கட்டுகள், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான சத்துருக்கின் கட்டுகள், உங்களுடைய தடை பண்ணுகிறதான, உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறதான கட்டுகள் என் இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்துல எல்லா கட்டுகளும் அறுபட போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போனா நான் அந்த ராத்திரி வேளையில சொன்ன காரியம் தான். 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலுமா எடுத்த உடனே 6 வசனத்திலும் அவருடைய குணாதிசயங்களை செய்தவர், அவர் எரிச்சல் உள்ள தேவன், பகைவருக்கு பகையை வைத்து வைத்திருக்கிறான் சொன்ன தேவன் 7ஆம் வசனத்துல ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க. ஆமென். என்ன வார்த்தை முடிக்கிறாரு? கர்த்தர். பக்கத்துல கைகளை பிடிங்களா. நீயும் நானும் சொல்லுங்க, இப்படியே சொல்லுங்க, நல்லவங்களோ இல்லையோ, நீயும் நானும் பாஸ்டர் பேச்ச கேட்கிறோமோ இல்லையோ, நீயும் நானும் சபைக்கு அடங்கி இருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. யாரை அறிந்திருக்கிறாரா? பாஸ்டரை ஏமாத்திடலாமா, மெய்ப்பனை ஏமாத்திடலாம், ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், பெற்றோரை ஏமாத்திடலாம், பிள்ளைகளை ஏமாத்திடலாம், கணவரை ஏமாத்திடலாம், மனைவியை ஏமாத்திடலாம். ஆனா என் தேவன் மேல நீங்க உண்மையாய் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா என்று என் தேவன் அறிவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாஸ்டர் 6 மாசம் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் சொல்ற பிள்ளைகள் எத்தனை பேர்? கைகளை உயர்த்தி. 6 மாசமா நான் நம்பிக்கை தான் வச்சிருக்கிறோம் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை எடுத்து வாசிங்க. எப்படி பாஸ்டர் அவர் அறிவார்? என் நம்பிக்கை எப்படி அவர் அறிவார்னா எடுத்து வாசிங்க. 2 வசனத்தை சொல்றேன், நீங்க வீட்டுல போய் கூட வாசிச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் நான் எல்லாமே 2 வசனமா சொல்லுவேன், டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகங்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹலோ, யார் அறிந்திருக்கிறா? யார் சொல்றா இத? தேவன் சொல்லுகிறார்மா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
நீ குளிரும் இல்ல அனலுமாய் இல்ல. ஆமென். குளிர்னா என்ன, அனல்னா என்ன? கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அனலான பிள்ளைகள். ஆமென். கர்த்தரை விட்டு பின்வாங்கி மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் ஓடுகிற பிள்ளைகள்லாம் குளிரில் இருக்கிற பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இன்பமா தான் இருக்கும். ஆமென். அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆமென். சந்தோஷமா தான் இருக்கும் குளிரில் இருக்கிற வரைக்கும். அனலை பார்த்தா வெறுப்பா இருக்கும். ஆமென். ஆனா இதுதான் சுகமே. 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் என் தேவன் வாந்தி பண்ணிடுவார். எத்தனை பேர் இன்னைக்கு ஹலோ 6 மாசம் பாஸ்டர் நான் குளிர்ல இருந்துட்டேன் பாஸ்டர், 7ஆம் மாசத்துலயும் நான் அப்படிதான் இருப்பேன். 6 மாசம் பாஸ்டர் நான் நைட் பிரேயர் வராம தூங்கிட்டு இருந்தேன், 7ஆம் மாசத்துலயும் நான் தூங்கிட்டேன் பாஸ்டர். ஆமென் சொன்னீங்கன்னா நீங்க ஒன்னும் குளிர்லயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, உங்கள் பெற்றோருக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது நீங்க அனலா இருக்கிறீங்களா குளிரா இருக்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் என் தேவன் உங்கள் கிரியைகளை வைத்து உங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வசனம் இருக்கா இல்லையா? சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க தேவையில்ல, அது நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தல் 2:23 மட்டும் ஒருத்தர் வாசிங்களேன். சங்கீதம் 7:9 நோட் பண்ணிக்கோங்க. அது உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வசனம் அது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய கிரியைகளையும் அப்பொழுது நானே, கவனிங்க, உள்ளந்திரியங்களை இப்ப இங்க உட்கார்ந்துட்டு யார் யார் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றதை என் தேவன் அறிந்திருக்கிறார். இருதயங்களை ஆராய்கிறவர் என்றும் எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். இந்த மாசத்துல எப்படி பலன் அளிக்கிறாரா? எப்படி பலன் அளிக்கிறாரா? அவன் அவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ, நீங்க என்ன ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம நினைப்போம்ல, எப்படி சொல்றது, வெளியில நல்லா சிரிச்சுலாம் பேசுவோம், ஆனா உள்ளத்துக்குள்ள இததான் என் தேவன் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அறிகிறவர், இங்க கவனிங்க, இதை அறிகிறவர் நீங்க உண்மையா அவரை நம்புறீங்களா? அறிவாரா அறிய மாட்டாரா? அறிவாரா அறிய மாட்டாரா? நிச்சயமாய் அறிவார். எதெல்லாம் டைம் பாஸ்க்கு வந்து உட்காருது, எதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையோடு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காருது, எதெல்லாம் சும்மா இன்னைக்கு போலன்னா அடுத்த வாரம் வச்சு செய்வானேன்னு சொல்லிட்டு வந்து உட்காருது, எல்லாவற்றையும் என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் என் தேவன் என்ன பண்றாருன்னா, நம்புகிறவர்களை அறிவார். அவருக்கு என்ன நடக்கும்னா, எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், வாசித்த சங்கீதத்துல 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை, உண்மையாய் தங்கள் இருதயங்கள்ல தேவனை மாத்திரம் நம்புகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் என்ன செய்கிறான் பாருங்க. எப்படியாப்பட்ட நுகத்தை முறித்து எப்படி பண்றாரு பாருங்க. சங்கீதம் 17:7, உம்மை நம்புகிறவர்களை என்ன சொல்றாருமா இங்க? கர்த்தரை நம்புகிற போதுதான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பவர்களிடத்திலிருந்து உங்களை தப்புவித்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பாஸ்டர் இந்த நுகம் சொல்றீங்களே, அந்த நுகம் எப்படி இருக்கும்? அந்த நுகம் இப்போ எங்க மேல இருக்கா? நாங்க எப்படியாப்பட்ட நுகத்துல இருக்கோம்? ஆமென். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் ஒரு மேய்ப்பன்னா எல்லாத்தையும் கிளியரா சொல்லணும். ஆமென். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இது மதில் மேல் உள்ள பூனை மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கோங்க யார் யார் எந்த நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு. ஆமென். 2 விதமான நுகத்தை என் தேவன் உங்களிடத்தில் பேசும்படியாக வைத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கொஞ்சம் கவனிங்க. படியினாலே நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட் என்னம்மா இது? என்ன நுகம் இது? எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன நுகம்? என்ன நுகம்? அங்க பொதுவா
நுகத்தை முறிப்பேன் சொல்லி இருக்கிறார். ஆமென். இங்க ரெண்டு விதமான நுகத்தை சொல்லுகிறார். முதல் நுகம் என்ன நுகம்? அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து யார் உண்டாக்கின நுகம் இது. இரண்டாவது நுகம் யார் உண்டாக்கின நுகம்? கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின நுகம் பேர் என்ன? சுயாதீனத்தின் நுகம். ஹல்லேலூயா. அதே கலாத்தியர் அப்படியே அதுக்கு மேல இருக்கிற வசனம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ரெண்டு நுகத்திற்கும் ஒரு டீடைல்ஸ் கொடுத்திருக்காரு. 4:23 யாருமா? அடிமை தனத்தின் நுகம் சொல்றோம்ல, அது யாரு? மாம்சத்தின் பிரகாரம் பிறந்தவன் எல்லாமே அடிமைத்தனத்தின் நுகத்தை பெற்றிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. இதை உன்னிப்பா கவனிச்சாதான் பாருங்களேன், டைம் எவ்வளவு போகுது பாருங்க. நீங்க கவனிச்சாதான் புரியுமா? ரொம்ப டஃப் சப்ஜெக்ட். புரிஞ்சதுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், அதுதான் அடிமைத்தனத்தின் நுகம். இரண்டாவது, சுயாதீனத்தின் நிமித்தமாய் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தினால் பிறந்தவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டுக்கோங்க. மேல போடுறவங்க போட்டுக்கோங்க. அடிமைத்தனம்னாலே மாம்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயாதீனத்தின் நுகம்னா வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய் பிறந்தவர்கள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்க கவனிங்க. இப்ப வசனம் சொல்ல என்ன பாருங்க. எத்தனை பேருக்கு ஆபிரகாமுடைய சம்பவம் தெரியும்? எப்ப அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு 75 வயதுல தரிசனமாகி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? பெரியவங்க சொல்லுங்களேன். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரை போலவும் கடற்கரையின் மணலை போலவும் பெருக பண்ணுவேன். ஆமென். வாக்குத்தத்தத்தை வாங்கின உடனே தான் யார் அந்த வாக்குத்தத்தத்தை அவாய்ட் பண்றா? சாரால் அவாய்ட் பண்றாங்க. ஆமென். என்னால முடியாது. ஆமென். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கான், அவருடைய கர்ப்பம் செத்து போயிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேரத்துல தான்மா 6 மாசங்கள் நடக்காததா பாஸ்டர் நடக்கும்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லுவான் நடக்காது, உனக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறவன் சொல்லுவான் முடியாது, உனக்கு கொடுக்குறவன் சொன்னவங்க முடியாது சொல்லும் போதுதான் எல்லாத்தையும் முடிக்கிற என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்ப்பம் செத்து போயிட்டு, ஆனா அந்த ராத்திரி வேளை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கடற்கரை மணலை போலமா, இது உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். கவனமா கவனிங்க. வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டான், ஆனா குடும்பம் அடினும் போது மனைவி பேச்ச கேட்டுறான். ஆமே, யாரு என்ன நடக்குது? மனைவி பேச்ச கேட்டு என்ன நடக்குதுமா சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்டா ரொம்ப டைம் ஆக்குறீங்களே. யாரு ஆகார்? யாரு? அடிமை பெண். முக்கியமா காரியத்துக்குள்ள வர. ஆமென். ஏன் இது சம்பந்தமே இல்லாம இங்க வரேன்னு நினைக்காதீங்க, டாபிக் உள்ளதான் இருக்கிறேன். அடிமைத்தனத்தின் நுகம், வாக்குத்தத்தத்தின் நுகம். வாக்குத்தத்தத்தில் பிறந்தவன் ஈசாக்கு, அடிமைத்தனத்தின் பெண்ணிடத்தில் இருந்து பிறந்தவன் இஸ்மவேல். ஆனால் இவன் மாம்சத்தில் பிறந்தவன் யாரு? இஸ்மவேல். வாக்குத்தத்தத்தில் பிறந்தவன் ஈசாக்கு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடிமைத்தனத்தின் நுகம்னா எது? நம்ம மாம்ச இச்சைக்கு விட்டு கொடுத்து மாம்சத்தின் தேவைகளுக்காக மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுனால வந்த பிரச்சனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறது போதும் வாழறதை விட இன்னும் அவனை போல ஆகணும், அவனை போல ஆகணும், அவனை போல ஆகணும் வச்சுக்கிறது தான் மாம்சத்தில் பிறக்கிற காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால வருகிற தான நுகம் ஒரு சைடு. ஆமென். அதுதான் அடிமைத்தனத்தின் நுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இப்ப பாஸ்டர் நான் படுக்கிறதுக்கே இடம் இல்ல பாஸ்டர், எனக்கு கார் இல்ல பாஸ்டர், மழையில தான் போயிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஆமென். எத்தனை பேர் இது சொல்றீங்கலாம் தெரியாது. எனக்கு இருக்கிற பிரச்சனை பெருசா இருக்கு, ஆனா எனக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்துல என் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் காத்திருக்கிறேன், நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தான் ஈசாக்கு போன்ற ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஒன்று பிறக்கும். ஆமென். அது இந்த மாதமும் நடக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கோங்க,
யாரெல்லாம் அடிமைத்தனத்தின் நுகத்துல இருக்கிறீங்க, யாரெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நுகத்துல இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் நுகமே இல்லாம இருக்காதுன்னா வாய்ப்பே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு நுகம் இருக்கும். சொல்லுவாங்க, ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னை பெருமைப்படுத்தாதபடிக்கு, என்னை நான் மேட்டிமைப்படுத்தாதபடிக்கு என்னோடு உள்ள ஒரு முள் என்னை குத்தி கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்பப்ப குத்தம். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா இது ஆண்டவர் கொடுக்கிறதான நுகம். மத்தேயு எழுதின புஸ்தகம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29, 30. ஆண்டவர் கொடுக்கிறதான நுகத்தை நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். அந்த நுகம் எதற்கு இருக்குதுன்னா, நான் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். இது ஆண்டவர் ஏற்றுக்கதான ஒரு நுகம். எதற்காகன்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, எதுக்குமா நம்ம மேல நுகத்தை ஏற்றாரு? எதுக்கு நம்ம மேல நுகத்தை ஏற்றாரு ஆண்டவரே? கற்றுக்கொள்வதற்காக. எதை கற்றுக்கொள்ளணும்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 30ஆம் வசனத்தையும் வாசிங்க. அந்த நுகம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். என் நுகம் ஃபாஸ்டா வந்துராது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படியா நுகம் எப்ப முறிக்கப்படும்னா, பாஸ்டருக்கு நேரா போன பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண உடனே சரியாயிடுச்சுலாம் வராது. ஆண்டவருடைய நுகம் பொறுமையா தான், மெதுவா தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெதுவாயும் லகுவாயும். லகுனா என்னதுமா? லகுனா என்னதுமா? லேசா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய கதவுகள் எவ்வளவு வேணாலும் மூடட்டும், உங்களுக்கு லகுவாய் மாற்றுகிறவர் என் தேவன். எத்தனை கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான ஒரு கதவு என் தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு இந்த லகுவான நுகத்தை என் தேவன் கொடுக்கிறார்னா, சங்கீதம் 23 கடைசி வசனத்துல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க பாஸ்டர், இந்த ரெண்டு விதமான காரியத்தை நான் கொஞ்சம் டீட்டெயிலா பேச ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. முதல் சப்டைட்டில் போடுறவங்க போட்டுக்கோங்க, மாம்சத்தின் நுகம். எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 14:25. அசிரியனை என் தேசத்தில் இருந்து முறித்து, இந்த அசிரியன் யாருன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் எடுத்து வாசிங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 24, 27. இந்த அசிரியன் யாருன்னு பாருங்க. ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசிரியனுக்கு பயப்படாதே. 6 மாதங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவனுக்கு பயப்படாதே. உன் கஷ்டங்களுக்கு பயப்படாதே. உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. உன்னுடைய பலவீனங்களை பார்த்து பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடிச்சிருப்பான், மற்றவங்களால் அடிச்சிருப்பான், வாயால் அடிச்சிருப்பான், சொல்லால் அடிச்சிருப்பான், பண கஷ்டத்தினால உன்னை அடிச்சிருப்பான், எகிப்தியரை போல உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். ஆனாலும் 27ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அந்நாளிலே அவன் தோளில் இருந்து உன் சுமையும். இந்த நாளுக்கு உண்டான வாக்கு தத்தத்திற்குள்ளாக வர, அசிரியன் ஆகிய சத்துருவின் தோல் உன் மேல, தோல் மேல இருந்தாலும் உன் தோளின் மேல இருக்கிற அவன் சுமையையும் அவனுடைய நுகத்தையும் நீக்கப்படும். எப்படி முடியுமா? அருமையான தேவச்சனமே, பாவத்தின் நிமித்தமாய், மாம்சத்தின் நிமித்தமாய் முடிக்கிறதான அடிமைத்தனத்தின் நுகத்தை நான் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை நீங்க எப்படி மேற்கொள்ள முடியும்னா, அபிஷேகத்தினால் மாத்திரமே அந்த நுகத்தை மேற்கொள்ள முடியும். அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும் சொல்லிட்டு கலந்து போகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. 2 கொரிந்தியர் 6:14.
பிணைக்கப்பட்டு இருக்க கூடாது? அவிவிசுவாசிகளோட. ஆமென். ஹல்லேலூயா. அவிவிசுவாசம்னா என்ன? எமிமால் காந்தி சிஸ்டர், அவிவிசுவாசம்னா என்ன? நம்ம நல்லா தான் ஜெபம் பண்ணலாம்னு இருப்போம், ஒரு அக்கா தானா வரும் அங்கிருந்து, எதுக்கும் அங்க போய் மஞ்சுநாத் கிட்ட போயிட்டு வந்துடுறா, முடிஞ்சு போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க இன்னும் மார்க்கெட்டிங் மேனேஜர் மாதிரி அந்த தைலம் எடுத்து தேய்ச்சேன்னா சரி நீயும் ஒரு தடவை தேய்ச்சிக்கோ, முடிஞ்சு போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அவிவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல்னா எப்படியாவது இந்த ராத்திரி வேளை ஜபத்துல நம்ம போய் இரவு ஜபத்துல நம்ம உட்கார்ந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் போல நீயும் போவாத. ஆமென். அவங்க கிட்ட நீங்க பிணைக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. 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 செல்வராஜ் பிரதர், ஆண்டவர் சொல்லுகிறார் அவிவிசுவாசம் உங்களிடத்துல வராதபடிக்கு அதற்கூட பிணைக்கப்படக்கூடாது. இரண்டாவது காரியம், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனபடியால் எவர்கள் நடுவில் இருந்து, இப்ப சொல்லுங்க, எவர்கள் நடுவில் இருந்து? உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறவர்களிடத்திலிருந்து பிரிந்து வந்து உன்னை விசுவாசத்தில் இருக்கிற உன்னை அவிவிசுவாச பிள்ளைகளாய் மாற்றுகிறவர்களிடத்திலிருந்து பிரிந்து வந்து உன்னை அந்த ஆராதனை நேரத்துக்கு போக விடாமல் தடுக்கிறவர்களிடத்திலிருந்து பிரிந்து வந்து அசுத்தமானதை 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 அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருந்தா அசுத்தம் உங்களிடத்துல இருக்காது. 7ஆம் மாதத்தின் உங்களுடைய நுகம், மாம்சத்தின் நுகம், மாம்சத்தின் இச்சையில உண்டான நுகம், அடிமைத்தனத்தின் நுகம், எகிப்தின் நுகம் உங்களை விட்டு மாறணும்னா அது அபிஷேகத்தினாலே மாத்திரம் தான் முறிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அவிவிசுவாசிகள் இடத்திலிருந்து பிரியணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஏசாயா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 10:20. அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பிரிந்து வருகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசாயா 10:20 இத்தவனை சார்ந்து கொள்ளாமல்னா, நம்மளை இதுவரை தாங்கினவர்களை சார்ந்து கொள்ளாமல், நம்மளை வெறுப்பேற்றினவர்களை சார்ந்து கொள்ளாமல், நம்மளுக்கு விரோதமாய் செய்தவர்களை சார்ந்து கொள்ளாமல், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே கர்த்தரையே சார்ந்து கொண்டாங்க போல இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறேன். எல்லாத்துலயும் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இங்க உண்மையாய் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமே சார்ந்துட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காலையில இந்த மாதிரி மாம்சத்தின் நுகத்தை உங்களிடத்துல இருந்து எடுத்து போடணும்னா உண்மையாய் எல்லாரும் பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. தேவனை இந்த 6 மாதம் நீங்க சார்ந்துதான் இருந்தீங்க. ஆனா இந்த 7ஆம் மாதத்திலிருந்து உண்மையாய் அவரை சார்ந்திருங்க. ஹல்லேலூயா. 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 கேப்பல்ல, எங்க உங்களுக்கு என்ன உண்மையா பிடிக்குமா? ஆமென். கேட்கிறோமா இல்லையா? ஏமா பிடிக்காமையா தான் உன்னை கல்யாணம் பண்ணாரம்மா? ஏன் அந்த வார்த்தை வருது? கன்ஃபார்ம் பண்றோம். அதே தான் இங்க ஆண்டவர் சொல்கிறார், உண்மையாய் சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தான் நுகம் இந்த மாதத்துல முறிக்கப்படும். அல்லேலூயா. அது மாம்சத்தின் நுகமா கூட இருக்கட்டுமா, 6 மாதம் நீ தப்பு பண்ணி பிரச்சனை பண்ணி உன்னுடைய இச்சையினால வந்த நுகமாய் கூட இருக்கட்டும், அது இந்த மாதத்துல உன்னுடைய அபிஷேகத்தினால முறிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, அவிவிசுவாசிகள் இடத்துல இருந்து பிரிந்து அசுத்தத்தை திரும்ப தொடக்கூடாது. ஆமென். நீதிக்கும் அநீதிக்கும், ஏய் நான் மாறிட்டேன், 6 மாசம் பண்ண தப்பா பண்ண மாட்டேன் இனிமேல் சொல்லணும் நம்ம. ஆமென். நீங்க வரீங்களோ வரலையோ நான் சர்ச்சுக்கு போவேன். ஆமென். இதுதான் வித்தியாசம் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 6 மாசம் என்னமா சாதிச்சிட்டீங்க சொல்லுங்க? ஏதோ சாதிச்சிட்டோமா? இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு வாக்குத்தத்த அட்டை எடுத்தீங்களே, அது நீங்க சாதிக்கணும்னா இந்த மிச்சம் இருக்கிற 6 மாசத்துல இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்து பாருங்க. ஹல்லேலூயா. 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 அடுத்தது ஆண்டவருடைய நுகத்துக்குள்ளாக வரேன். அவருக்கு என்ன செய்வார்னா, எடுத்து வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தேவன் கொடுக்கிறதான நுகம் எதற்குன்னா சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 11 29 20 30 வாஸ்தவம் எதுக்கு கொடுக்கிறார்? நம்மளுக்கு நுகத்தை எதுக்கு கொடுக்கிறாருமா? சாந்தத்திற்கும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நுகம் எப்படி இருக்குமா? கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமென். அந்த நுகம் கொஞ்சம் கண்ணீர் ஊத்துற மாதிரி தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நுகத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசியம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை. தன் இளம் பிரயாயத்தில் பெற்றோரை இழந்து, தகப்பனை இழந்து, தாயாரை இழந்து, மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டு, மற்றவர்களால் தூஷணமாய் பேசப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறதான காரியம், என இளம் பிரயாயத்துல சொல்லுவாங்களே நம்ம ஆளுங்களா, சின்ன வயசுலயே கஷ்டப்படுற. ஆமென். சொல்றாங்களா இல்லையா? ரமணி சிஸ்டர் சொல்றாங்களா இல்லையா? இப்ப கஷ்டப்படுறப்பா, பின்னாடி எதை வச்சு சொல்றீங்க? ஆனா இங்க வசனம் சொல்லுது, இளம் பிரயாயத்துல நுகத்தை சுமக்கிற மனுஷன் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க? ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நுகத்தை சுமக்கிறவர்கள் தேவனிடத்தில் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் அனுபவிப்பார்கள். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. என் தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்த நுகத்தை சுமக்கிறவர்களுக்கு, எப்ராஹிமே, ஆண்டவர் கொடுக்கிறதான நுகத்திற்கு சொல்லுகிறார் ஆண்டவர், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நாலாம் வசனத்தை வாசிமா. எப்படி கைவிடுவேன்னா, நான் எப்படி உன்னை கைவிடுவேன், எப்படி நான் விட்டு விடுவேன்? நாலாம் வசனத்தை வாசிங்க. மனுஷனை கட்டி இழுக்கிற, எப்படி நம்மளை கட்டி வைத்திருக்கிறாரா என் தேவன்? ஹலோ, மேல நுகம் இருக்குமா? இங்க கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. மாட்டுக்கு மேல பாரமாய் சுமையாய் ஒரு நுகம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா? அந்த நுகத்திலிருந்து ஒரு கயிறு வரும், பார்த்திருக்கீங்களா? இங்க கவனிங்க. நுகத்திலிருந்து ஒரு கயிறு வரும் மாட்டுக்கு கழுத்துல. அது அப்படியே விட்டுருவாங்களாமா? வேலை முடிஞ்ச உடனே அந்த கயிறுல இருந்து அவுத்து மாட்டுக்கு என்ன தீவனம் வேணுமோ, மாட்டுக்கு என்ன வேணுமோ. இது எதனால நடக்குது? எதனால நடக்குது? அந்த மாட்டு மேல எஜமானனுக்கு அன்பு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாரம் ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த லோடு இறக்குற வரைக்கும் மாடை கட்டி ஒன்று புல்ல மேய விடுவாங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல தண்ணி பாய்ச்சி நிற்க வைப்பாங்க. ஆமென். அதே போலதான் அருமையான தேவச்சனமே, என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் நுகத்தை கொடுக்கிறவராய் இருந்தாலும் அந்த நுகத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்வதற்காக அந்த நுகம் இருக்கு. அதை எப்படி உங்களிடத்துல கட்டி வைக்கிறார்னா, அன்பின் கயிறுகளால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், ஏன் ஒரு அன்பு செலுத்தணும்னா எடுத்து வாசிங்க. நாம எப்படி இருக்கணும் சொல்லிட்டு கலந்து போகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை முடிக்க போகிறேன். 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து. போதுமா? அங்க சுயாதீனத்தின் நுகத்தை சுமக்கிறவர்கள் எப்படி பிறப்பாங்க சொன்ன? வாக்குதத்தத்தின் நிமித்தமாய் பிறப்பாங்க சொன்ன. அந்த வாக்குதத்தத்தின் நிமித்தமாய் பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவர்களாய் இருந்தால் அன்பிலே உறுதியாய் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படி அன்பில உறுதியா இருப்பாங்கன்னா, மற்றவர்கள் நம்மளுக்கு துரோகமே செய்தாலும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க கவனிங்க, கவனிங்க. எத்தனை பேர் இப்ப இங்க அன்பாய் இருக்கிறோம் பாஸ்டர்னு சொல்றோம்? கைகளை உயர்த்தி காட்டுங்களேன்.
அன்பு இல்லாதவன் தேவனால் பிறக்கலன்னு அர்த்தம். இப்ப கைகளை உயர்த்தி பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பினால பிறந்தவன் தான் தேவனால் பிறக்கிறோம். தேவனால் பிறக்கிறவன் தான் வாக்குத்தத்தத்தினால பிறக்கிறோம். வாக்குத்தத்தத்தினால பிறக்கிறவன் தான் சுயாதீனத்தின் நுகத்தை சுமப்போம். அவர்களுக்கு தான் இந்த மாதத்துல என் தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி அன்பினால பிறந்தவர்கள் சுயாதீனத்தின் நுகத்தை சுமக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். எசேக்கியேல் 34:27. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். யாருக்குன்னா, யாருக்கு இது? சுயாதீனத்தின் நுகத்தை சுமக்கிறவர்களுக்கு, வாக்குத்தத்தத்தில் பிறந்தவர்களுக்கு, அன்பினால் தேவனிடத்தில் பிறந்தவர்களுக்கு தான் அவர்கள் சுகமாய் இருப்பார்கள். அறுத்து கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் இப்ப சொல்றேங்க, உண்மையாய் என் தேவனுடைய சுயாதீனத்தின் நுகத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் இருந்தா இந்த மாதத்தின் கடைசியில என் தேவன் என் நுகத்தை முறித்தார் என்று சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வந்து நிற்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின் நுகத்தை சுமக்கிறவர்களுக்கு என்னன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம், அது எச்சரிப்பின் சத்தமா கூட போட்டுக்கோங்க. மாம்சத்தின் நுகத்தை சுமக்கிறவர்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்னா, எடுத்து வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48. எச்சரிப்பின் சத்தம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் ரெண்டாவது காரியம் சொல்றாரு, இருக்கும்போதே களி கூர்ந்துடணும். அப்படி இல்லைன்னா சகலமும் குறைவுபட்ட போது பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் யார் அனுப்புறாங்க? சத்ருவை யார் அனுப்புறா? பாஸ்டர் பச்சா பேசிட்டார்ல சொல்லாதீங்க. இது யார் அனுப்புறது? கர்த்தரே சத்ருவை அனுப்புறான். ஹலோ, வியாதி என்னும் சத்துரு, பிரச்சனை என்னும் சத்துரு, சமாதான குறைச்சல் என்னும் சத்துரு, கடன் பிரச்சனை என்னும் சத்துரு. யார் அனுப்புறா? யார் அனுப்புறா? கர்த்தர். ஒரு இடத்துல இருக்கு சாமுவேல் புஸ்தகத்துல, சவுலை விட்டு தேவ ஆவியானவர் பிரிந்தார், தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள போச்சான். ஆமென். அப்ப தேவனிடத்துல பொல்லாத ஆவியை வச்சிட்டு இருக்கிறார். அதையும் பார்த்துக்கோங்க. ஆமென். நான் தான் சொன்னேன்ல இந்த வாக்குத்தத்தம் மதில் மேல் போன மாதிரி. மாம்சத்துல இருந்தீங்கன்னா மாம்சத்திலே தான் இருப்பீங்க. தேவனால் சத்துருவை அனுப்புவார். அல்லேலூயா. நீங்க சுயாதீனத்தை நம்பி வாக்குத்தத்தத்தினால நான் பிறந்தேன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என் தேவன் உங்கள் தேசத்துல தீங்கு எதுவா இருந்தாலும் அதை முறித்திடும்படியாக என் தேவன் உங்கள் கட்டுகளை முறிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்களே கடந்து போங்க. என்னன்னு முடிவு பண்ணிட்டு போங்க. நம்ம சுயாதீனத்தின் நுகத்தை சுமக்கிறோமா, மாம்சத்தின் நுகத்தை சுமக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. அப்படியே நம்மளுடைய இச்சைகளினால, நம்மளுடைய விருப்பத்தினால, நம்மளுடைய சுய லாபத்தினால இந்த 6 மாதங்கள் மாம்சத்தின் நுகத்தை சுமந்திருந்தாலும் அதை எப்படி மேற்கொள்ளணும் சொன்ன. எப்படி மேற்கொள்ளணும்? அந்த அசுத்தத்தை விட்டு கடந்து வந்து நீதிக்கும் அநீதிக்கும் ஆண்டவருடைய ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை காட்டுங்க. அப்போது அபிஷேகத்தினால உங்கள் நுகம் முறிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மா ஆசீர்வாதத்தையும் சொல்லியிருக்கிறேன், தேவனால் வருகிற காரியங்களையும் சொல்லியிருக்கிறேன். அதிலிருந்து மீட்கிறதுக்கு உங்களுக்கு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிங்க. உங்க நுகம் முறிக்கிறதும் முறிக்காமல் இருக்கிறதும், உங்கள் கட்டுகள் அறுக்கிறதும் அறுக்காததும் இந்த மாதம் முழுவதும் நீங்க தேவனை நம்புகிறதுலையும் தேவனை ஆராதனை செய்கிறதுலையும் தான் இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுக்கு உண்டான தலைப்பே, உன் நுகத்தை, உன் மேல் இருக்கும் அவன் நுகத்தையும் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். யாருக்குன்னா நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நின்றவனமாய் ஒரு விசேஷித்த பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். அருமையான தேவனுடைய கிருபையினால் நம்மளுடைய சபையில தேவனுடைய பரிசுத்த மெய் விவாகத்துல இணைக்கப்பட்டு தங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஈவாகிய தன் பிள்ளையை இந்த நாளில் அவருடைய ஆலயமாகி அவருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்யும்படியாக வந்திருக்கிறதான அருமையான ராபர்ட் மற்றும் ஜான்சியை முன்பாக வரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்னை குறித்து விட்டால் தூரம் போயிடும், சின்னம் ஜீருவயல் என்னை குறித்து விட்டால் அழித்து ஜீவன் பேர். சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? பேர் இது கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனந்தமே ஆனந்தமே இது மாவே உண்மையா இந்த பாதத்தில் ஒருத்தர் சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 4 வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி யாரால கிடைக்கிறது? சுதந்திரம் சொல்லுங்க. ஜான்சியால கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஜான்சி சொல்லணும், ராபர்ட்டால கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் செஞ்சுட்டாரு, ஆண்டவர் நம்மளுக்கு யாருக்கும் கிடைக்காததான் நினைக்கிறீங்க. கொஞ்சம் போய் கேட்டு பாருங்க, எத்தனை ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எப்படியாவது ஒரு குழந்தை கிடைச்சிருமா? அருமையான பிள்ளைகள் கொஞ்சம் சோர்ந்து போனாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் இருக்குமா பிரதர்? ஒரு 6 மாசத்துல பாஸ்டர் இப்படி பாஸ்டர் அவர் மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, ரொம்ப சோர்ந்து போய் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், தேவனை அதிகமாக தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல அருமையான பிள்ளைகள் ராபர்ட், ஜான்சி, தேவன் இவர்களை இணைத்தவர், இதுவரை நடத்தின தேவன், ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவாய் கொடுக்கப்பட்ட இந்த புத்திர பாக்கியத்தை தேவன் மேல வைத்த அன்பின் நிமித்தமாகவும் தேவன் மேல உள்ள பாசத்தின் நிமித்தமாகவும் சபையின் மேல ஒரு அக்கறை நிமித்தமாகவும் சபையின் அங்கத்தினராய் என்கிற உரிமையோடும் இந்த நாளிலே இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்கிறதை பார்க்கும்போது இவர்கள் தேவன் மேல வைத்த அன்பை நாம உணர்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான சிறு பிள்ளைகள், அருமையான பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் நான் சேர்த்து சொல்லுகிறது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளருங்க. ஹல்லேலூயா. ஒரு சில வாக்குறுதிகளை அருமையான பிள்ளைகளிடத்துல நான் கேட்க ஆசைப்படுகிறேன். தேவனுடைய கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயபக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீங்களா? 2 பேரும் வளர்ப்போம், பயபக்தியில வளர்ப்போம். அவர்கிட்ட கொடுங்க, அவர் தான் முக்கியமா எனக்கு வேணும். வளர்ப்போம், பயபக்தியில வளர்ப்போம். யாருக்கு? கர்த்தருக்கு பயபக்தியோடு வளர்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியாய் வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீங்களா? எதுக்கு வாக்கு கொடுக்கிறீங்க? ஏன் இதை முக்கியமா நிறுத்தி கேட்கிறேன்னா, நிறைய பேர்கிட்ட கேட்கல. நீங்க முதல்ல கிளம்பினாதான் உங்க பிள்ளைங்களும் கிளம்பும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பத்திலிருந்தே நான் அருமையான பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப இழுக்க விரும்பல, முடிக்கிறேன். உங்கள் பிள்ளைகள்
தூங்கும் போது தூங்குங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா அவங்க எழுந்துக்கும் போது நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடல் பாடுகிற சத்தம் அந்த குழந்தை காதுல விழணும். ஹalleluya, 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 ஹalleluya. சின்ன வயசுல இருந்தே தேவனுக்கு ஏற்ற பயபக்தியில வளர்க்கணும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. படிக்க தெரியலனாலும் படித்து தெரிந்து ஒரு ஞானத்தினால இருக்கிறதான வசனங்களை சொல்லி வளர்க்கணும். ஹalleluya. தினந்தோறும் நம்ம தூங்குறதுக்கு முன்பதாக தன் பிள்ளைகள் மேல 2 பேரும் சேர்ந்து கைகளை வைத்து ஜெபிக்கணும். ஆமென். நீ கொடுத்த பிள்ளையப்பா, நீ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தகப்பனே, இது உமக்காக நாங்க வளர்ப்போம் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அருமையான பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுங்க. ஏறெடுப்போமா? உங்கள் வலது கையை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அருமையான பிள்ளைகளுக்கு நேராய் உங்கள் கரங்கமான குழந்தைக்கு நேராய் நேற்று இந்த நாள் பிரதர்ஷ்டியோடு சேர்ந்து பேரும் சுட்டும் விழா நடக்குது. தேவன் கொடுக்கிறதான இந்த பிள்ளையை கத்தற்கென்று வளர்க்கிறேன் என்று சொல்லுக்கிறதான பிள்ளைகளுக்கு கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் செல்வின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மகளை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அருமையான பிள்ளைகளை இணைத்து இந்த நாளில் பிரதிஷ்டை செய்யும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ரெஜினா ஜாக்லின் என்று பேர் சுட்டி நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இவர்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளை வளர்கிற வரைக்கும் உங்களுடைய கரம் பிள்ளையோடு கூட இருந்து வழி நடத்த நீ கிருபை தாங்க. உங்க கரம் பிள்ளையோடு கூட இருந்து எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு இந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய தேவத்துவங்களை கட்டளையிட்டு பாதுகாத்து வழி நடத்து. எந்த தீங்கும் அணுகாதபடி உங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைத்து பாதுகாத்து அதை பெற்றோர்கள் வளர்க்கிறதான பெற்றோர்கள் உங்க கரங்கள் ஒப்பு கூட நீர் இவர்களை ஆசிரியர் மீட் பிரேசும். Thank you, brother.